கண்டிப்பா சார். பிசினஸ் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய படங்கள் தான் தங்கலான், கங்குவா. அதோட பிசினஸ் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா உங்களுக்கு எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு? இல்ல இப்போ நீங்க வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் வந்து தயாரிப்பாளராக அவர் சொல்ல முடியும். அது வந்து ஞானவேல் சார் தான் சொல்லலாம். இப்போ தங்கலான பொறுத்தவரைக்கும் வந்து படம் வந்து ஒரு வெற்றிகரமான படமா பல பேர் பாராட்டப்பட்டு இன்னைக்கு வரையும் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் படம்னா 2024 வந்த படங்கள்ல தங்கலான் கண்டிப்பா இருக்கும். கங்குவா படம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. நிறைய அதாவது 2024 ஒரு இந்தியன் 2 பற்றி நிறைய பேசுனாங்கன்னா அடுத்து கங்குவா பற்றி பேசுகிறாங்க. இப்போ கூட ட்வீட்டில் பார்த்தா கீழே கமெண்ட் கீழே எதுனா போட்டாலும் உடனே கங்குவான்னு ஒரு கமெண்ட் வரும். நான் நினச்சிப்பேன் இவங்க மைண்ட்லேருந்து போகாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பேன் நான். சரி, அந்த படம் பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்பு நம்மளுக்கு கிடைக்கல. எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கல. என்ன எதிர்பார்த்த வெற்றிகள்னா திரையரங்கில் ஞானவேல் சார் எதிர்பார்த்தது ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை. அவர் வந்து எதிர்பார்த்ததுக்கான காரணமே ஒரு பேன் இண்டியா விஷயம் இருந்தது கண்டென்ட்ல. அது மேக்கிங்காகவே நடிகர்கள் ப்ளஸ் எல்லாமே இருந்தது தொட்டு அவருடைய நம்பிக்கை அப்படி இருந்தது. நம்மளும் அவருடைய டீமில் இருந்தது தொட்டு நம்மளும் அதை நம்பணும். இந்த அளவு இந்த படம் பண்ணும் அப்படின்னு நம்பணும். அது பண்ணலன்னு வரும்போது அது வந்து நம்ம டிசப்பாயிண்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து அந்த படம் ஆப்வியஸ்லி நம்ம தியேட்டருக்குலாம் இவ்வளோ வருமானம் வரும்னு எதிர்பார்த்து வராத போது அதனுடைய தாக்கம் வந்து ஓவரால் பிஸ்னஸில் இருக்கும்ல. ஓவரால் பிஸ்னஸில் அந்த படம் எதிர்பார்த்த அளவு அவ்வளோ செலவு பண்ணி எடுத்த படத்துக்கு அந்த கலெக்ஷன் வரல, அதாவது ரெவென்யூ வரல. அது வந்து ஒரு பின்னடைவு தான். ஒரு நிறுவனத்துக்கே ஒரு பின்னடைவு வந்து ஒரு ஃபைனான்ஷியலி பின்னடைவு. அது ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது அது ஒரு பெரிய பின்னடைவு பெருசாக இருக்கும்ல. ஏன்னா மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக இவ்வளவாவது பண்ணணுன்ற எதிர்பார்ப்பில் நம்ம அடுத்த கட்டம் நிறைய பயணிச்சிருக்கோம். ஆமாம் சார். அதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் இப்போ மாட்டிக்கிச்சு. இப்போ என்னன்னா இந்த இதை நம்பி இதனோட வெற்றியை நம்பி நம்ம பல பிளான்லாம் போட்டிருப்போம்ல, அந்த பிளான்கள்லாம் மாட்டிக்கும். இப்போ அந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ண பணம்லாம் வெளில வராது. இப்போ பல பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்போம், நிறைய படங்கள் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்போம், அது எல்லாமே மாட்டிக்கும். இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. ஸோ ஆனால் ஞானவேல் சார் எப்படின்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திடீர்னு ஒரு செட்பேக் வந்துன்னா தபால் அப்படின்னு மேலே வருவார். அடுத்த கட்டமாக அவர் நிறைய பண்ணிட்டே இருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து தங்கலானும் சரி 10 தலை இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லை. அவருக்கான அதான் சொல்றேன், வெற்றி அடைஞ்சிட்டே இருந்தது. திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய ஒரு செட்பேக் வரும்னு அவர் எதிர்பார்க்கல. அவர் எங்கிட்ட பேசும்போதெல்லாம் மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்தார், இந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னும் போது நானும் அவரோட அந்த எந்தூசியாசத்தை ஷேர் பண்ணி என்னோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். ஆனால் அது நடக்கலன்னு வரும்போது ஒரு வருத்தம் இருந்தது. அதுக்கான பல காரணங்கள் இருக்குது, அதுக்குள்ளே போவேனா. பட் ஆனால் அது வந்து ஒரு பெரிய செட்பேக்காக மாறிடுச்சு. இப்போது திருப்பி மீண்டு வரணும், ஆனால் அவர் மீண்டு வந்துடுவார். அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ட்டான மனிதன் தான் அவர். இப்போ அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா செட்பேக்கை வச்சுட்டு நம்ம வந்து வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டோம்னு நினைக்கக்கூடாது.